ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஆரோக்கிய உணவு திருச்சி. இன்றைக்கி நம்ம சூப்பராக டேஸ்டியான பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பால் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு நான் ஒரு கப் இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன். இந்த இடியாப்ப மாவு நாங்களே வீட்டில் அரைச்சது தான். ரேஷன் அரிசி யூஸ் பண்ணி அரைச்ச மாவு தான். சூப்பராக இருக்கும். அந்த மாவு எப்படி அரைக்கிறதுன்னு நான் ஒரு நாளைக்கு சொல்லி காட்டுறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு. தண்ணி நல்லா கொதிக்க வச்சு கிண்டணும். இல்லைனா கட்டி கட்டியாக ஒரு மாதிரி கட்டியும் புட்டியுமா ஆகிடும். தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. ஊற்றி கிண்டுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்டுங்க. அந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு கிண்டுங்க. அப்போ தான் நல்லா கிண்ட வரும். கிண்டின மாவை இப்படி குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க. இல்லைன்னா காஞ்சி போயிடும். மேலே எண்ணெய் தடவி வச்சுக்கிட்டு இப்போ இதை குட்டி குட்டி உருண்டையாக உருட்டணும். ரொம்ப பெரிய உருண்டையாக உருட்டினா பால் கொழுக்கட்டை வேக லேட் ஆகும். அதனால் இந்த சைஸ் இருந்தால் போதும். இப்போ இது எல்லாத்தையும் உருட்டிட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பால் கொழுக்கட்டைக்கு தேவையான கொழுக்கட்டையெல்லாம் குட்டி குட்டியாக உருட்டி வச்சுருக்கேன். இந்த சைஸ் உருட்டினா போதும். சீக்கிரம் வெந்துடும். இல்லைன்னா கொஞ்சம் லேட் ஆகும். அப்புறமா தேங்காய் பால், கொஞ்சமாக தேங்காய் பூ, அப்புறம் வெல்லம் எடுத்துக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு இந்த அடுப்பே பற்ற வைக்க போகிறேன். ஒரு கப் பால் ஊற்றிருக்கேன். ஓகே, ஒரு கப் பாலுக்கு ஒரு கப் தண்ணி சேர்த்து இதை ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்க விடுவோம். அதுக்குள்ளே இந்த பர்னரில் வெல்லத்தை காய்ச்சி எடுத்து வச்சுக்குவோம். ஒரு கப் தண்ணி போட்டு வெல்லத்தை கொட்டி இது கரையட்டும். பால் கொழுக்கட்டை ஒரு ஈஸியான ரெசிபி தான். டக்குன்னு செஞ்சிடலாம். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அந்த உருண்டை உருட்டணும். அது ஒன்று தான் டைம் ஆகும். மற்றபடி மற்ற ப்ராசஸ்லாம் ரொம்ப கம்மி தான். டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இது பர்னர் பெருசாக இருக்கும். டக்குன்னு சூடாகுது பாருங்களேன். ஒரு 3 நிமிஷம் கூட இல்லை, சூப்பராக பால் கொதிச்சிருச்சு. இப்போ ஃபுல்லாக சேர்த்தா கொசன்னு கரைஞ்சி ஓடிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ப்போம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்து அது வேகட்டும். ஓகே, கொழுக்கட்டையெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதில் சர்க்கரை ஆட் பண்ணுறவங்க சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். பட் நம்ம இதுக்கு வெல்லம் தான் சேர்க்க போகிறோம். வெல்லம் கொஞ்சமாக இது மில்க் மேட், இந்த மில்க் மேட் சேர்த்தா கொஞ்சம் க்ரீமியாக இருக்க மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. அதனால தான் இவ்வளோ ஊற்றிருக்கேன்.
உருக்கி வச்சுருக்க வெல்லம். வெல்லம் செக் பண்ணி பாருங்கள். ஒரு வேளை பத்தலன்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். சர்க்கரை சூப்பராகவே இருக்குது. போதும், இதுக்கு மேலே போட வேணாம். இது கொதிக்கிட்டோம். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கப் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கொஞ்சம் திக்கான பால். அப்புறம் தேங்காய் பூ. ஏலக்காய் வேணுன்ற ஃப்ளேவர் பிடிக்கிறவங்க போட்டுக்கோங்க. எனக்கு பிடிக்காது, அதனால நான் போடல. பால் கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்க்க தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் ஈவினிங்லாம் பயங்கர திக்காக இருந்துச்சு. நீங்களும் பிடிச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.